மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதி அது போதை பழக்கங்களும் குடிப்பழக்கங்களும் தான். ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு மொத்த சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த போதை மறுவாழ்வு மையம்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை இருந்தது. எங்களோட ஊர்லேருந்து அந்த மறுவாழ்வு மையத்துக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட். யாராவது ஒரு குடும்பத்தில் குடிகாரர் இருக்காங்க அப்படின்னா, அல்லது ஒரு போதைக்கு அடிமையான ஆசாமி, புகைப்பழக்கத்துக்கு அடிமையான ஆசாமி யாராவது இருக்காங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி சென்னை வந்து அந்த மருத்துவமனையில் மருத்துவர்களை பார்த்து அவர்களை அங்கேயே தங்க வைத்து அவர்களுக்கான முழுமையான சிகிச்சை கொடுத்து அவர்களை புது மனிதனாக்கி திருப்பி கொண்டு வருவாங்க. எங்கள் ஊரில் அது சின்ன கிராமம் தானே. இப்போ எல்லாருக்கும் அதை வந்து ரொம்ப அந்த மருத்துவமனையை பற்றியும் அங்கே கொடுக்கக்கூடிய சிகிச்சைகளை பற்றியும் அவர்கள் அனுபவித்த சிரமங்களை பற்றியும் பொதுவாக பகிர்ந்து கொள்ளும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நான் குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் எங்களுடைய குடும்பத்தில் இருந்த சிலருக்கு இந்த குடிப்பழக்கம் இருந்தபோது இந்த சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டதை பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கு நிலைமையே தலைகீழாகிவிட்டது. இணையங்கள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் இன்றைக்கு இளைஞர்களும் ஏன் இளம் பெண்களும் கூட குடிப்பழக்கத்துக்கு மிக மோசமாக அடிமையாகி அந்த குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய போதை அந்த தலைக்கேறும்போது செய்கின்ற செயல்களும் மற்ற செயல்பாடுகளும் நம்ம எல்லாம் ரொம்ப வருத்தமுடைய செய்யதாக செய்யுது. சென்ற வாரம் கூட சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 23 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் குடித்து விட்டு போதையில் சாலைக்கு நடுவே காரை நிறுத்தி காவல்துறை அதிகாரிகளையும் மற்றவர்களையும் ஒரே கலாட்டா செய்து கொண்டு இருக்கிறத பார்க்க. குடித்தால் என்ன தவறு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தலைமுறை தரிகட்டு போயிருக்கிறத பார்க்க. எல்லாருமே குடிப்பழக்கத்தை சாதாரணமான ஒரு பழக்கமாகத்தான் பார்க்குறாங்களே தவிர யாருமே குடிப்பழக்கத்தை ஒரு மனநோயாக பார்ப்பது கிடையாது. ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் புகைப்பழக்கம், புகையிலை இடுகின்ற பழக்கம், குடிப்பழக்கம், கஞ்சா போன்று உடலை பாதிக்கின்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்துகின்ற பழக்கம், இந்த அதீதமாக காலை முதல் இரவு வரை குடித்து கொண்டே இருக்கக்கூடிய நோய்கள் வரை அனைத்துமே மனநோய்களுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லக்கூடிய பிபிடின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயுடைய வழித்தோன்றலாகத்தான் இன்றைக்கு குடிப்பழக்கமும் போதை பழக்கங்களும் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம ஒரு மனிதன் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு இழப்புகள், மன அழுத்தங்கள், வேலைப்பளு, உடல் வலி, தூக்கமின்மையின் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு ஏன் ஒரு மனிதன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறான் அப்படின்னு சொல்றதுக்கு 5 முக்கியமான காரணங்களை ஆயுர்வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமல்ல, இன்றைக்கு போதை பழக்கத்தால் ஒரு குடும்பமே அழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்றைக்கு அந்த குடிக்கின்ற நபரே நான் குடிப்பழக்கத்தை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற முயற்சியை எடுத்தாலும் கூட அந்த முயற்சியிலிருந்து முழுமையாக வெளிவர நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு அவசியம் தேவை. அந்த விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக. ஏன் ஒரு மனிதன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிறான்? எப்பொழுதாவது சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பழக்கம், எப்பொழுதாவது நண்பர்களோடு குடித்து அது என்ன அப்படின்னு உணர்வதற்காக ஆரம்பிக்கின்ற ஒரு பழக்கம், எப்பொழுதாவது பிறந்த நாள் மற்றும் அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய உபசார விழாக்களில் குடிக்கின்ற பழக்கமாக ஆரம்பித்தது இன்றைக்கு நாள் ஆக ஆக சிரமத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமமான நோயாகவே மாறி குடும்பம், சமூகம், அலுவலகம், வேலை, மரியாதை அனைத்தையும் இழந்து போகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், ஏன் ஒரு மனிதன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறான்னா 5 காரணங்கள். முதலாவது நம்மளுடைய மூளை இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனமும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த புத்திசாலித்தனமும் இன்றைக்கு நமக்கு ஒரு சம அளவில் வேலை செய்யணும். டோபமின் சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறும் செரட்டோனின் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு ஹார்மோனும் இன்றைக்கு சரியாக இருந்ததுன்னா எப்பொழுதுமே சமநிலையான ஒரு மனநிலையோடு, மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோடு நம்மால் இருக்க முடியும். ஆனால் இந்த ஹார்மோன்களில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், டோபமின், செரட்டோனின் சொல்லக்கூடிய 2 இந்த ஹார்மோன்களில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் நேரடியாகவே இன்றைக்கு மனதிற்கு சுகத்தை தரக்கூடிய
ஃபால்ஸ் ஹாப்பினஸ்ன்னு சொல்லக்கூடிய தேவையற்ற சுகமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தும் போது அதில் வெளிவருகின்ற முதல் பழக்கமாகத்தான் இன்றைக்கு குடிப்பழக்கம் இருக்கிறத பார்க்கணும். நம்மெல்லாம் காலையில் எழுந்த உடனே ஒரு காஃபி குடிக்கிறோம்ல. ஏன் காஃபி குடிக்கிறோம்? இந்த காஃபி குடிக்கும்போது நம்ம மனசுக்கும் மூளைக்கும் ஒரு புத்துணர்வு கிடைக்குதில்ல, ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதில்ல. இதே மகிழ்ச்சியை தான் குடிகாரர்கள் மீண்டும் மீண்டும் போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துபவர்கள் மீண்டும் மீண்டும் அடைய முயற்சி செய்வாங்க. இதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை பற்றியும் உடல் வியாதிகளை பற்றியும் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் அவங்கள பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மனசில் மூளையில் இருக்கக்கூடிய இந்த அமிலச் சுரப்பிகளுடைய வித்தியாசம் காரணமாக மீண்டும் மீண்டும் இது சார்ந்த விஷயங்களுக்கு அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதை பார்க்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்றைக்கு போதை பழக்கத்தில் அடிமையாகி இருக்கின்ற நம்ம குடும்ப நண்பர்களோ குடும்பத்தினரோ அதற்கு அடிமையாகி இருப்பது ஒரு மனநோய். அந்த மனநோய் ஏற்படுவதற்கான காரணமாக இருப்பது இந்த செரட்டோனின் டோபமின் சொல்லக்கூடிய 2 ஹார்மோன்ஸில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். இந்த வேறுபாடுகளால் உருவாகின்ற ஒரு ஃபால்ஸ் ஹாப்பினஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான சுகத்திற்காக மீண்டும் மீண்டும் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்க. எப்படி நம்ம காஃபி குடிக்கிறோமோ அதே தான். காஃபி குடிக்கிறவங்களுக்கும் குடிக்கு பழக்கத்துக்கு அடிமையானவர்களுக்கும் மருத்துவ ரீதியான ஃபிசியாலஜியில் பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் காலையில் ஒரு காஃபி குடிக்கலைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? தலைவலி வரும், பதட்டம் வரும், கை கால் நடுங்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாதுன்னு இருப்போம்ல. அதே போல் குடிக்கிறவங்களும் என்ன சொல்லுவாங்க? என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு பதட்டம் வருது, கை கால் உதறுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ யோசிச்சு பாருங்கள், குடியும் காஃபி குடிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஃபிசியாலஜிக்கலி. ஆனால் இதுக்கு காரணம் செரட்டோனின் டோபமின் சொல்லக்கூடிய மூளை சுரக்கக்கூடிய 2 ஹார்மோன்கள் இருக்கக்கூடிய மாறுபாடு. 2வது தனிமை உணர்வுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம எல்லாருமே இன்றைக்கு ஒரு முகமூடியோடு தான் இருக்கும். நம்முடைய குணமும் சமூகத்திற்கு நம்ம காட்டுகின்ற குணமும் நம்முடைய குடும்பத்திற்கு நம்ம காட்டுகின்ற முகமும் வேறு வேறான அமைப்பை கொண்டிருக்கிறது பார்ப்போம். அலுவலகத்தில் மிக கடினமான மனிதனாக தெரியக்கூடிய ஒருவர் வீட்டில் தன்னுடைய மனைவிக்கே பயந்து இருக்கக்கூடிய சுபாவத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் அப்பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திடீர்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோபம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடினமான மனிதனாக சர்வாதிகாரியாக மாறுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? நம்முடைய தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையுடைய வெளிப்பாடுகள் சில நேரங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மாற்றமடைந்திருக்கும் போது இது நமக்கு உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்த முடியாமல் போகும்போது, ஒருவேளை வெளிப்படுத்துவதற்கு தேவையான தன்னம்பிக்கை இல்லாமல் போகும்போது, இன்றைக்கு மனிதன் ஏதேனும் ஒரு தூண்டுதலை அல்லது ஊன்றுகோலை நாடி தன்னுடைய உணர்ச்சியையும் வாழ்க்கையையும் நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் போது அவர்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. இன்றைக்கி இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இல்லைங்களா? நம்முடைய சமூகம் பெரும்பாலும் பேச விடாமல் தடுத்து அழுத்தி வைக்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளில் எத்தனை குழந்தைகளை ஃப்ரீயாக பேசுறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம்? குழந்தை கூட இன்றைக்கி பேசுகிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை எத்தனை பெண்கள் ஒழுங்காக பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. அதே போல் அலுவலகத்தில் வேலை செய்யும் போது புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கூட நம்முடைய கருத்துக்களை அடுத்தவர்கள் கேட்கவில்லை, நமக்கு ஏற்படுகின்ற அந்த சிரமம் இருக்குது இல்லையா? இது நம்மை பாடாய்படுத்துதில்லை. யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. நம்ம கணவர் குடிகாரனாக இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மனைவியை பார்க்குறோம். தன்னுடைய மகன் மிகப்பெரிய குடிகாரனாக மாறிவிட்டான்னு சொல்லக்கூடிய தாயை பார்க்குறோம். தாயே சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு பிறகுதாங்க அவன் அப்படி ஆயிட்டான், அதுக்கு முன்னாடி நல்லா தான் சார் இருந்தான் அப்படிம்பாங்க. அப்போ காரணம் என்ன? ஒரு தாய்க்கும் மனைவிக்கும் நடக்கக்கூடிய தகராறால் கூட இன்றைக்கு நிறைய பேர் மனமுடைந்து போய் மனைவியிடம் சொல்ல முடியாமல் தாயிடமும் சொல்ல முடியாமல் மன அழுத்தத்தால் குடிகாரர்களாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத போராட்டத்துடைய வடிகாலாக இன்றைக்கு நிறைய பேருக்கு போதை பழக்கங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பதே இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்முடைய மருத்துவமனையில் இதுவரையிலும் 10,000க்கும் மேற்பட்ட போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் முறையான மனநல ஆலோசனை, உடல் கழிவு நீக்கம் மற்றும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான சிகிச்சை எடுத்து நன்றாக குணமாயிருக்காங்க. ஆனால் இது மருந்து மாத்திரையால் நடக்கிற விஷயம் இல்லை, சுலபமாக நடக்கிற விஷயம் இல்லை. 1 வருடம் 2 வருடம் கூட சிகிச்சை தேவைப்படுகிறது. ஆனால்
சிகிச்சையோட முடிவில் அவர்களுடைய தவறை அவர்கள் புரிந்து கொண்டு குடும்பம் அவர்களுடைய சப்போர்ட் மூலமாக அந்த பழக்கத்திலிருந்து வெளிவருவது மட்டுமல்ல, இழந்த பெருமையை மீட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு மாற்றம் அடைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த அருமருந்துகளில் ஒன்றாக மனம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு மனசை மகிழ்ச்சியாக வச்சா நம்ம யாரும் குடிப்பழக்கத்திற்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது 2வது காரணம். 3வது காரணம், சில வகையான ஹார்மோன்கள் நம்ம உடம்புல மாற்றம் அடையும் போது, சில வகையான தேவையற்ற ஹார்மோன்களுக்கு நாம் தீனி போடும்போது, உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னும் போது ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறோம். இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது நமக்கு வண்டி வேகமாக மோத வருது, வேகமாக ஓடி போகிறோம். ஓடி போகும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்புல அட்ரினலின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி, ஒரு ஹார்மோன் வேலை செய்யுது. அது பம்ப் ஆன உடனே ஹார்ட் பீட் அதிகமாகும், ஓடிடும். சிலருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான விஷயங்களை செய்யறதுக்கும், அதே போல் தேவையற்ற செயற்கை அட்ரினலின் பூஸ்டும் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறத அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. இதுவும் ஒரு வகையான மனநோய் தான். அப்போ அந்த செயற்கையாக அந்த அட்ரினலின் பூஸ்ட் கிடைப்பதற்கு தேவையான வழிகள் என்னன்னு பார்ப்பாங்க. சிலர்லாம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போய் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு சந்தோஷம். சிலர் தியானம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பாங்க, சிலர் பிராணாயாமம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சந்தோஷத்தை கொடுக்கும்போது, சிலருக்கு இந்த ஃபால்ஸ் அட்ரினலின் ரஷ்ன்னு சொல்லக்கூடிய தேவையற்ற உற்சாகத்திற்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது, அந்த எண்ணத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வகையில் குடித்து காலையில் எழும்போது எனக்கு பெரிய புத்துணர்ச்சியாக இருக்குது, என்னோட டேவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி நிறைய இன்றைக்கு சேல்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய, அதே போல் இன்றைக்கு வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடுகளுடைய பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கு இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறத பார்க்குறோம். என்னுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வாரம் ஒரு முறை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஆந்திரா கிளப்னு ஒன்று இருக்குது, அவங்கெல்லாம் மெம்பர்ஸ் இந்த கிளப்பில். சனிக்கிழமான அவங்களோட வேலையே 10 பேர் ஜாலியாக போகிறது, உட்கார்றது, நல்ல சாப்பாடு, குடி, வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறது. நிறைய அவங்கள வார்ன் பண்ணியிருக்கேன் நான், இதை செய்யக்கூடாதுன்னு. அதில் 2-3 சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் பெரிய பொசிஷனில் இருக்கவங்க, அவங்க பொதுவாகவே என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. சாமி, உனக்கு அதெல்லாம் புரியாது. அந்த சனிக்கிழமை அன்றைக்கி நாங்கள் இதை பண்ணிவிட்டு சண்டே அன்றைக்கி மெதுவாக தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம்னா, மண்டே அன்றைக்கி எங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. எப்படி நாங்கள் 300 கோடி 400 கோடி கம்பெனியை மேனேஜ் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு காரணமே நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ற இந்த குடி தான் அப்படிம்பாங்க. பலமுறை நான் வார்ன் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃபால்ஸ் அட்ரினலின் ரஷ்குள்ளே நீங்கள் போகிறீங்க. இது இல்லாமல் நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நிறைய இருக்கும், ஆனால் அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்கன்னு வார்ன் பண்ணியிருக்கேன். அதில் ஒருத்தருக்கு ஈரல் நோய் பாதிக்கப்பட்ட லிவர் சிரோசிஸ் ஆன பிறகு தான் அந்த குரூப் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணி இன்றைக்கி எல்லாருமே ஓரளவுக்கு முறையான சிகிச்சைக்கு பிறகு இன்றைக்கி குடிப்பழக்கம் இல்லாத வாழ்க்கைக்கு திரும்பி வந்திருக்காங்க. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, வாரம் ஒரு முறை நான் குடிக்கிறேன், மாதம் ஒரு முறை நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இன்றைக்கு பெரிய பழக்கமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு கட்டிடம் கட்டக்கூடிய தொழிலாளி ஒரு வாரத்திற்கு அவர் சம்பாதிப்பதே ஒரு 5000 ரூபாய் தான். ஆனால் அந்த வார கடைசியில் 1000 ரூபாய் அவர் செலவு செய்வது எதற்காகன்னா அந்த குடிக்காக. கேட்டால், சார் அந்த ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணால் தான் சார் என்னால் 7 நாள் வேலை செய்ய முடியுது. அதுவே ஒரு ஃபால்ஸ் அட்ரினலின் ரஷ் தான். இந்த ஃபால்ஸ் அட்ரினலின் ரஷ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சால் என் மனசும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநோய் இன்றைக்கி குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும். 4வது, மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு, மனதில் இருக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள் இன்றைக்கு சிலரை பாதிக்குங்கிறதுனால அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு, தான் செய்வது தரியா தவறான்ற புரிதலற்று தன்னம்பிக்கையற்று இருப்பவர்களுக்கு, தன்னுடைய வாழ்க்கையை யாரிடமும் சொல்ல முடியவில்லை, கவலைகளை சொல்ல முடியவில்லை அப்படின்ற கவலையில் இருப்பவர்களுக்கு, அந்த கவலையினாலே தூக்கமின்மை நோயினால் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு குடிப்பழக்கம் பெரிய வரப்பிரசாதமாக அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். இன்னைக்கு டிரைவர்ஸ் பொதுவாக குடிக்கக்கூடாது தானே, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸில் எத்தனை பேர் குடிக்காமல் இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் நைட்டெல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன், காலையில் படுத்தா எனக்கு தூக்கம் வராது, அதனால் நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் போட்டு படுத்தேன்னா தூங்கிடுவேன். சரி, அன்னைக்கு தூங்குவீங்க, அன்னைக்கு ராத்திரி எப்படி உங்களால் வண்டி ஓட்ட முடியும்? அடுத்த நாள் காலையில் எப்படி வண்டி ஓட்ட முடியும்?
அப்போ உங்களோட உடம்பு என்ன ஆகும்? நாளுக்கு நாள் மோசமாகி உடல் தன்னுடைய செயல்பாடை இழக்கக்கூடிய நிலையில் வந்து விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது நாம் எல்லோரும் எடுக்க வேண்டிய முயற்சி, இன்றைக்கு நம்முடைய மனதை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு டைரி எழுதுறதுல ஆரம்பித்து நமக்கு பிடித்தவர்களுடன் பேசுவது வரை நாம் முயற்சி செய்யணும். இன்றைக்கி நிறைய பேர் குடிப்பதற்கு காரணமாக ஆரம்ப நிலையில் ஏதோ குடிப்பதற்கு ஒரு விஷயமாக அது சொல்லப்பட்டாலும் கூட நாள் ஆக ஆக அதுவே நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுவதை நம்ம பார்க்கிறோம். 5வது காரணம் இன்றைக்கு குடும்பம் தாங்க. ஒரு குடும்பத்தில் தந்தையோ அண்ணனோ அல்லது குடும்ப உறுப்பினர் தெரிந்தவர்கள், மாமா முறை, பெரியப்பா முறை, சித்தப்பா முறையில் யாராவது ஒருத்தர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்கன்னா அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், அந்த வழித்தோன்றல்களும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவதை பார்க்கிறோம். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கக்கூடிய 100 போதை மறுவாழ்வுக்காக வரக்கூடிய நபர்களில் குறைந்தது 90 பேருடைய குடும்பங்களில் அவர்களுடைய குழந்தை பருவத்தில் அவர்களுடைய தந்தையாரோ அல்லது அந்த தாய் வழி உறவினர்களோ அல்லது அவர்களுடைய தந்தை வழி உறவினர்களோ அல்லது அவர்களுடைய கூடி பிறப்புகளோ இன்றைக்கு இந்த மாதிரி பழக்கத்தில் இருக்கும்போது அது தவறு அப்படிங்கிற மனநிலை கண்ணோட்டமே மாறி அது தவறு இல்லைன்னு சொல்லக்கூடிய மனநிலை கண்ணோட்டத்துக்கு போயிறத பார்க்குறோம். இதுவே இன்றைக்கு நிறைய பேருக்கு மிகப்பெரிய அளவில் நோயை உருவாக்கக்கூடிய காரணியாகவே இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு பார்க்குறேன், நான் செய்வது தவறுங்கிற புரிதலே இல்லாமல் இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள், நான் சொன்னேன் இல்லையா, பெரிய கம்பெனியில் சிஇஓ இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் ஆல்கஹால் சாப்பிட்றது தப்பு இல்லைன்னு ஆர்கியூ பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ், புத்திசாலித்தனம் குறைந்து போயிருக்கிறத பார்க்குறோம். இதில் வேற வாரம் ஒரு முறை சாப்பிட்டா என்ன ஆயிரப்போகுதுன்ற ஒரு எண்ணம் வேறு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா மெடிக்கல் ரிசர்ச்சும் போகிறது ஒரே விஷயந்தான். வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் லிவரில் ஏற்படக்கூடிய தழும்புகள், பாதிப்புகள் ஈவன் மைன்யூட்டாக இருந்தால் கூட 10 வருடம் கழித்து உங்களுக்கு வரக்கூடிய ஈரல் நோய்க்கு அது அடிப்படையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த போதை பழக்கங்களுக்கு இந்த 5 காரணங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருந்தாலும் கூட உளவியல் ரீதியாக இந்த 5 காரணங்கள் நம்ம சொல்லலாம். சரி, இப்போ போதை பழக்கத்திற்கு நான் அடிமையாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு சோஷியல் ட்ரிங்கர் அப்படிம்பாங்க. சோஷியல் ட்ரிங்கர் அப்படிங்கிறவங்களே நிறைய பேர் இன்றைக்கு குடிப்பழக்கத்திற்கு தான் அடிமையாக இருக்கோம் அப்படின்னு தெரியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான். அப்போ இந்த போதை பழக்கத்திற்கு நான் அடிமையாக இருக்கேன் அப்படிங்கிறத எந்த 5 அறிகுறிகளை வைத்து நாமோ அல்லது நம்முடைய குடும்பத்தினரோ அந்த பழக்கத்திற்கு அடிமையாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 5 விஷயம் பண்ணலாம். இந்த 5 சைனில் 3 இருக்குனாலே நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் ஒரு போதை பழக்கத்திற்கு, குடிப்பழக்கத்திற்கு அடிமையான நபர் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். நம்பர் 1, போதை பயன்படுத்தினால், குடித்தால் மட்டும்தான் என்னால் தூங்க முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனது மாறி இருக்குன்னா நீங்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்னு அர்த்தம். அதாவது நீங்கள் சொல்லுவீங்க, நான் வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிட்றேன்னு. ஆனால் அந்த ஒரு நாள் நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிடல, இல்லை ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தலை அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுங்க, உங்களுடைய உடல் மோசமாக இருக்கிறது, உங்களுடைய மனது மோசமாக இருக்கிறது, நீங்கள் முழுமையான போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது புரியாது. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, வாதத்துக்கு ஒரு முறை தானே குடிக்கிறேன், அப்போ நான் எப்படி அடிமையாக இருப்பேன், நான் என்ன மற்றவங்கள மாதிரி காலையிலேருந்து ராத்திரி வரலும் குடிச்சிக்கிட்டே இருக்கேனா அப்படிம்பாங்க. கிடையாது. வாரம் ஒரு முறை குடிக்கவில்லை என்றாலும் கூட என்னால் தூங்க முடியவில்லை, எனக்கு படபடப்பு ஏற்படுகிறது, எனக்கு உடல் சோர்வு ஏற்படுகிறது நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை நடக்குதுன்னா நீங்கள் ஒரு குடிகாரர், நீங்கள் ஒரு போதை பேர் வழி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது அறிகுறி, இன்றைக்கு அந்த போதை பழக்கங்களை பயன்படுத்தும் போது அது ஏற்படுத்தக்கூடிய அந்த இன்பமான உணர்ச்சி, நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஃபால்ஸ் ஹாப்பினஸ், ஒரு தவறான இன்பம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு ஆசை வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கடுமையான பாதிப்பு போதைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் டெய்லி குடிக்க மாட்டாங்க, வாரத்துக்கு ஒரு முறை குடிப்பாங்க, ஸ்டில் குடிக்கலைன்னா அவங்களுக்கு அந்த நாளே போகாது. இது ஒன்று. 2வது நான் சொல்கிறது, வாரத்துக்கு ஒரு முறை செய்யறது இல்லை, ஏன் அதை நான் தினசரி செய்யக்கூடாதுன்ற எண்ண ஓட்டம் வர ஆரம்பிக்கும்.
மாசத்துக்கு ஒரு முறை, பிறந்த நாளுக்கு ஒரு முறை, ஆனிவர்சரிக்கு ஒரு முறை, ஏதோ நான் வெளியூர்ல இருக்கேன், குடும்பத்தோடு வரேன் ஒரு நாள், இந்த வெளிநாட்டில இருந்து நான் வரேன், அந்த மாதிரி டைம்ல குடிக்கிறது அப்படிங்கிறது போய், எப்பொழுதுமே குடிப்பழக்கத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். ஏன் இருக்கக்கூடாது? நைட்ல ஒரு 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 பெக் சாப்பிடலாமா? ஒரு கட்டிங் சாப்பிடலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது அப்படின்னாலே, நீங்க செயல்படுத்தியிருக்க மாட்டீங்க. அந்த எண்ணம் வருது அப்படின்னாலே, நீங்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 3வது பய உணர்ச்சி. எதுக்கு என்ன செய்கிறோங்கிற ஒரு புரிதலற்று இருக்கக்கூடிய பய உணர்ச்சி, தன்மேல் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய பய உணர்ச்சி, தன்னை சுற்றி இருப்பவர்களை போதை நிலையில் கடுமையாக வசைபாடுவது, சண்டை போடுவது எல்லாம் செஞ்சுட்டு, போதை தெளிந்த உடனேயே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தியம் செய்யக்கூடியவர்கள் நிறைய சினிமாலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். காலையில் எழுந்திருக்கும் போது தலைவலியோடு எழுந்திருப்பாங்க. அதே போல் மனைவி கிட்ட சொல்லும்போது இல்லை இனிமேல் இந்த கர்மத்தை நான் தொடவே மாட்டேன் அப்படிம்பாங்க. மாலையில் பார்த்தா மீண்டும் குடிச்சிட்டு அதே போதையில் வருவாங்க. நம்ம யோசிப்போம், இதை சினிமாவில் பார்க்கும்போது விளையாட்டாக இருக்கும். ஆனால் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது பெரிய நரகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது தெரியுமா? நிறைய ஆண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் செக்ஸ் வச்சுக்கணுன்னா என்னால் ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் சார் முடியுது, தூங்கணுன்னா என்னால் ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் சார் முடியுது. இளைஞர்களை நான் பார்க்குறேன், நான் செக்ஸ் வச்சுக்கணுன்னா நான் வயகரா போடுறத விட ஒரு பிராண்டி குடிச்சேன்னா என்னால் 2 ரவுண்டு ரொம்ப சிறப்பாக செக்ஸ் வச்சுக்க முடியுது. இதுக்காகவே குடிச்சிட்டு நான் போய் செக்ஸ் வச்சுக்கிறேன் சார், இதுக்காகவே வாரத்துக்கு 2 முறை குடிக்கிறேன் சார்ன்னு சொல்லக்கூடிய நிறைய ஆண்களை நான் பார்க்குறேன். முதல்ல இந்த நிலைகளை நம்ம மாற்றணும். முதல்ல நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா மருத்துவ ஆலோசனையோடு அதை சரி செய்ய முயற்சி செய்யணும். ஸோ யாருக்கெல்லாம் வேறு என்னுடைய செயல்பாடுகளை பெருசாக்கிறதுக்கு எனக்கு போதைப் பொருள் உதவுதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்போவே நீங்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். மெடிக்கலி அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் மனதுடைய ஒரு குருட்டு நம்பிக்கை, இதை செய்தால் என்னால் இதை செய்ய முடியும், திறம்பட செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம் பாருங்க, இந்த குருட்டு நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு காரணம்னு சொல்லலாம். 4வது அறிகுறி, இன்றைக்கு அந்த போதை பழக்கத்திற்காக வேலைக்கு போகாமல், வீட்டிற்கு செய்ய வேண்டியதை செய்யாமல், நண்பர்களை பார்க்காமல், உறவுகளை பார்க்காமல், அப்படியே ஒரு தனி வாழ்வு அல்லது நாம் ஒரு குடும்பத்தோடு இருந்தாலும் கூட தனியாக இருக்கக்கூடிய குற்ற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு வருது அப்படின்னாலே நீங்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இன்றைக்கு இந்த ஒரு சவால் இருக்குங்க. இந்த குடிகாரர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே தினசரி குடிக்கின்ற பழக்கத்திற்கு போகும்போது சமூகத்தில் நடக்கக்கூடிய விழாக்களையும் நிறைய விஷயங்களையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம யோசிப்போம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா தான் ஒரு குடிகாரன் அப்படிங்கிறத தானே உணர்ந்து போய் எங்கே மற்றவங்களாம் நம்மளை இதை பற்றி கேள்வி கேட்பாங்களோ அப்படிங்கிற குறுகிய உணர்வோடு எல்லாரையும் தவிர்ப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கடைசியில் அவங்களே இந்த நான் என்ன எல்லாரும் தனிமைப்படுத்திட்டாங்கன்னு அதுக்கு பதிலாக குடிக்கிறத இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலைக்கு போவாங்க. இதுதான் இன்றைக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் மிகப்பெரிய ஒரு சவால். நம்ம வீட்டில் ஒரு குடிக்கின்ற பழக்கம் இருப்பவர்கள் இருக்கும்போது அன்பாக சொல்லி, ஆதரவாக சொல்லி, சண்டை போட்டு சொல்லி அவர் திருந்தாத நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சரி எக்கேடாவது கெட்டு போட்டோன்னு தண்ணி தெளிச்சு விட்டுருவோம். அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, என்ன எதுலேயும் சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு எண்ணத்தோடையே மீண்டும் மீண்டும் குடிப்பழக்கத்துக்குள்ளே போவாங்க. என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு அவர்களுக்கு உதவி செஞ்ச பெரிய ஒரு மருந்து என்ன தெரியுமா? குடும்பத்துடைய ஆதரவும் சமூக ஆதரவும் தான். எங்கெல்லாம் குடும்பத்துடைய ஆதரவு, சமூக ஆதரவு இருக்கோ அவர்கள் 100% குணமாகி விடுவதை பார்க்கிறோம். எங்கெல்லாம் அந்த ஆதரவு குறைவாக இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் 1 வருஷம் 2 வருஷம் குடிக்காம இருந்து திரும்பவும் ஆரம்பிச்சிருந்த பார்க்கணும். 5வது அறிகுறி, நாளுக்கு நாள் போதையுடைய தேவை அதிகமாகிக் கொண்டே வருது அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் போதைக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். வாரம் ஒரு முறை சாப்பிட்ட நிலை, மாதம் ஒரு முறை சாப்பிட்ட நிலை மாறி தினசரி மாலை நேரங்களில், தினசரி காலை நேரங்களில், காலை எழுந்து கொண்ட உடனேயே சென்று குடிக்கின்ற பழக்கம் வரை இருக்கக்கூடிய அனைவருமே இன்றைக்கு இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த 5 அறிகுறிகள் பொதுவாக கிளினிக்கலாக நீங்கள் ஒரு ஆல்கஹாலிக்காக மாறிட்டுருக்கீங்க, நீங்கள் போதைக்கு அடிமையாயிட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள். இப்போ இதிலேருந்து எப்படி வெளியில் வருது? இதற்கும் 5 அழகான வழிமுறைகளை நான் சொல்லித்தரேன். முதல் வழிமுறை என்னன்னா கவுன்சிலிங்.
மனநல ஆலோசனை. பொதுவாக நம்மில் நிறைய பேர் நாம் செய்வது தவறா சரியான்னு தெரியாத ஒரு சூழல். நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஃபேமிலி அவங்க சொல்றதை கேட்கணும்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் இந்த குடிப்பழக்கத்தோட மாறணும்னு வருவாங்க. அவங்க வீட்டில் மனைவி சொன்னாலோ அம்மா சொன்னாலோ அப்பா சொன்னாலோ பெரிய சண்டை போடுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க. அவங்கள உட்கார வச்சு உடலியல் காரணங்கள் மனவியல் காரணங்களால் இது எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக சொன்ன பிறகு கொஞ்சம் அவங்க மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் போது அதுவே 50% அவர்களுக்கு குணப்படுத்தக்கூடிய அருமையான சிகிச்சையாக இருக்கும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகனோ அல்லது ஒரு மருமகனோ அல்லது ஒரு தந்தையோ அல்லது ஒரு தம்பியோ அண்ணனோ, ஏன் இன்னைக்கு நிறைய பெண்கள் கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மனைவியோ சகோதரியோ இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? கவுன்சிலிங். அவ்வளோ சீக்கிரம் அவங்கள கவுன்சிலிங் கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க நான் செய்கிறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, நான் தான் குடிக்காரன்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, நான் குடிச்சு சீக்கிரமாக சாவுறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்பாங்க. பெற்ற குழந்தைகள், கட்டிய மனைவி, இவங்க யாரை பற்றியும் கவலைப்படாமல் காலையிலேருந்து ராத்திரி வரலும் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய எவ்வளோ பேரை நான் மீட் பண்ணுறேன். பட் இந்த கவுன்சிலிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது, இது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. பட் இந்த கவுன்சிலிங்கிற விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து அவங்க அதை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது ஒரு 6 மாதம் ஒரு வருட காலம் ஆகும்போது தன்னுடைய சுயமுயற்சியினாலே செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஒரு மனிதன் தனியாக போய் குடிப்பதே கிடையாதுங்க. நீங்க ஒரு பார்க்குள்ள போய் பாருங்களேன், தனியா உட்காந்து குடிக்கிறவன் 10% தான் இருப்பான். 90% 4 பேர் 3 பேரா தான் இருப்பாங்க. இந்த கவுன்சிலிங் பண்ணும்போது இந்த யாரெல்லாம் அவங்களுக்கு குடிப்பதற்கான பழக்கத்தை தூண்டுறாங்களோ அவங்களுடைய நட்போ அல்லது அவர்களுடைய சகவாசத்தையோ இவங்க குறைக்கும் போது தானாகவே இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவதை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது கவுன்சிலிங். 2வது குடும்பத்துடைய சப்போர்ட்டு, ஃபேமிலி மற்றும் சொசைட்டியோட சப்போர்ட் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதன் திருந்தி வாழ ஆசைப்படும் போது அந்த மனிதனுக்கு கேலிகளும் ஏளன பேச்சுகளும் தான் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குறத பார்க்கணும். சென்னையில் ஒரு தொழிலதிபரோட குடும்பத்திலேருந்து ஒரு பையன் 23 வயசு. இந்த பையன் பயங்கர 16 வயசுலேருந்து குடிச்சிட்ருக்கான். குடும்பத்துக்கே தெரியாது. லிவர் பாதிக்கப்பட்ட போது தான் குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் கவுன்சிலிங் கொண்டு முறையான சிகிச்சையில் ஒரு வருட காலத்தில் அவனை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிட்டோம். திடீர்னு பார்த்தா ஒரு 2 இயர்ஸ் கழித்து வரான். என்கிட்ட சொல்கிறான், சார் திருப்பவும் நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. என்னடா காரணம் அப்படின்னு கேட்டால், எங்கள் வீட்டில் நான் குடிக்கலன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. டெய்லி நான் போகும்போது என்னோடய வாயை ஊதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா போலீஸ் வச்சுருப்பாங்கல்ல, அந்த நைட்டு நேரத்தில் ஊதுற மெஷின் அதை ஒன்று வாங்கி வச்சு டெய்லி என்னை செக் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு, அதனால் நான் திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னு. அப்புறம் சத்தம் போட்டு குடும்பத்திலேருந்து அவர்களுடைய தாய் தந்தையரை வர வச்சு அவங்க மனைவியை வர வச்சு, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அவனே குடியை மறந்து ஒழுங்காக பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான், எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, அழகாக காலையில் வேலைக்கு போகிறான், வேலையிலேருந்து வீட்டுக்கு வரான், குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுறாரு, நல்லா தூங்குறாரு, நல்லா சாப்பிட்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தை திருந்துறதா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் என் முன்னாடியே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு குடும்பம் ஒன்றிணைந்து இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இந்த குழந்தைகள் தவறு செய்யும்போது, கணவன் தவறு செய்யும்போது ஏற்கனவே ஏற்பட்ட கசப்பான உணர்வுகளை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு பெரிய பாதிப்பை உருவாக்குறத பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி சப்போர்ட். இது மட்டும் கரெக்டாக கிடச்சிதுன்னா 10 வருடம் 15 வருடம் குடிக்கு அடிமையாகி வாழ்க்கையே இழந்து போன ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவந்து ஆரோக்கிய பெருவாழ்வுங்கிறது சாத்தியமான விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 3வது, இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு 3வது நம்ம செய்ய வேண்டியது உடற்பயிற்சிங்க. இந்த உடற்பயிற்சி இந்த குடிப்பழக்கத்திலிருந்தும் போதை பழக்கத்திலிருந்தும் வெளிவருவதற்கான மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. என்னோட அனுபவத்தில் இந்த யங் பீப்புள், இந்த சின்ன பசங்க 24 வயசு 25 வயசில் வரக்கூடிய பசங்களை முறையாக உடற்பயிற்சி கூடம் சொல்லக்கூடிய ஜிம்மில் டெய்லி ஒரு 2 hours 3 hours ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ரொட்டீன், நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரொட்டீன், நல்ல தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு ரொட்டீன், இந்த 3 விஷயங்களை செய்ய வச்சிங்கன்னா, ஒரு அப்பாவோ அண்ணனோ நீங்கள் இருக்கீங்க, வீட்டில் யாரோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவங்க இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காங்கன்னா,
அவங்கள ஒரு ஜிம்முக்கு கூட்டு போயிட்டு அவங்கள எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது, ஜாகிங் பண்ண வைக்கிறது, வாக்கிங் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களோட மனதை நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க குடிப்பழக்கத்திலேருந்து முழுசாக வெளிவந்து விடுவதை நான் பார்க்குறேன். ஒரு 27 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அண்ணன், தம்பி, 2 தம்பிகள், ஆக்சுவலாக மொத்தம் 4 பேர், நல்ல ஃபேமிலி, கடினமாக உழைத்து இன்றைக்கு சமூகத்தில் மரியாதையோடு இருக்கக்கூடிய குடும்பம். இந்த 2வது தம்பிக்கு மட்டும் எங்கேயோ தவறான சகவாசம், குடிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த 2வது தம்பி குடிக்கிறதுனால இந்த முதல் அண்ணன் வந்து தம்பி குடிக்கிறத நிறுத்துறவர்களும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு. குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, என்ன ஜாயிண்ட் ஃபேமிலி, குடும்பம் பிரியறத 4 பேருமே விரும்பலை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் வரும்போது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது என்ன தெரியுமா? முதல்ல அந்த தம்பியை கூப்பிட்டுட்டு எல்லாரும் டெய்லி 5000 ஸ்டெப்பு நடங்க அப்படின்னு. வேறு ஒன்றுமே சொல்லலை. அவருக்கே ஆச்சரியம், என்ன சார் நடந்தால் குடிப்பழக்கம் போயிடுமான்னு. நான் சொன்னேன், முதல்ல 5000 ஸ்டெப்பு நடங்க, ஒரு ஜிம்முக்கு மெம்பர்ஷிப் 4 பேரை வாங்குங்க, 4 பேரும் முதல்ல காலையில் எழுந்த உடனே ஜிம்முக்கு போங்க. அவன் குடிக்கிறான் குடிக்கல எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கூப்பிட்டு போங்க. 1 மாதம் நீங்கள் கரெக்டாக அதை பண்ணிவிட்டு 1 மாதம் கழிச்சிட்டு வாங்க, என்ன வேணும்னு பார்க்கலாங்க. 1 மாதம் கழித்து அவங்க வரும்போது மகிழ்ச்சியாக சொன்ன தகவல், டெய்லி குடிக்கிறவன் இப்போ ஏதோ வாரத்தில் 1 நாள் தான் குடிக்கிறான், நம்பிக்கை இருக்குது டாக்டர், நிச்சயமாக வந்து குடிப்பை நிறுத்திடுவான் அப்படின்னு. இன்றைக்கி அவங்கள உடற்பயிற்சி செய்ய வைப்பதற்கான முயற்சி, என்னதான் கணவன் குடிகாரன் அல்லது வந்து தம்பி குடிகாரன், அண்ணன் குடிகாரன், அப்பா குடிகாரன் இருந்தாலும் கூட நீங்கள் அவங்கள டெய்லி ஒரு 5000 ஸ்டெப்ஸு நடக்க வைப்பதற்கான முயற்சி அவங்களால பண்ண முடியும்னா அந்த குடிப்பழக்கத்திலிருந்து அவங்க முழுமையாக வெளிவந்து விடுவதை பார்க்க முடியும். இதை செய்யாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் முழுமை பெற்ற மருந்துகளாக இருக்காது. அதனால் கொஞ்சம் முயற்சி உங்களால் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 4வது டீடாக்ஸ். குடிப்பழக்கத்தோடு வரவங்களுக்கு மீண்டும் மீண்டும் குடிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை உருவாக்குவதே இரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் தான். காஃபி குடிக்கிறதுக்கும் குடிப்பழக்கத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன? நீங்கள் காஃபி குடிக்கும்போது என்ன ஆகுது, இந்த கெஃபைன் மூலக்கூறுகள் மூளையில் போய் குறிப்பிட்ட இடத்துல சேருது. இப்போ மூளையில் சேரக்கூடிய இந்த கெஃபைன் மூலக்கூறுகள் அடுத்த நாள் அதே நேரத்தில் நீங்கள் காஃபி குடிக்கலைன்னா சுரக்க ஆரம்பித்து உடம்புக்கு ஒரு பெரிய அசௌகரியத்தை உருவாக்குகிறது. அப்போ காலையில் 8 மணிக்கு ஒரு கோயில் இருக்கும், காஃபி குடிக்கல, அப்படியே தலைவலி நடுக்கம் வரும். எங்கடா காஃபி கிடைக்கும்னு பார்த்து வந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டக்குன்னு நார்மலாகிறத பார்க்க முடியும். குடிகாரர்களுடைய நிலையம் அதுதான். காலையிலேருந்து மாலை வரையிலும் அலுவலகத்தில் போராடிட்டு இருப்பான். ஆஃபீஸ் முடித்த உடனே எங்கடா பக்கத்தில் கடை இருக்குன்னு பார்த்து நேராக போய் முதல்ல தண்ணியை போட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. காலையில் எழுந்து கொண்ட உடனேயே தண்ணி போடக்கூடியவர்களுடைய நிலையம் இதுதான். அப்போ எப்படி ஒரு கெஃபைன் மூலக்கூறை நீங்கள் பயன்படுத்தும் போது, ஒரு காஃபியை நீங்கள் குடிக்கும்போது அந்த கெமிக்கல் உடம்புக்குள்ளேருந்து திரும்ப திரும்ப சாப்பிட்ணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறதோ, அதே போல் போதைப் பொருட்களையும் புகைப்பழக்கத்தையும் அதே போல் நீங்கள் குடிப்பழக்கத்தையும் வச்சுருக்கீங்க அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் உடம்பை விட்டு போகாத வரையிலும் எப்படி இதை நம்ம சரி பண்ண முடியும்? அதனால தான் நான் பொதுவாக குடிப்பழக்க சிகிச்சைக்கு வரக்கூடியவர்கள், போதை மறுவாழ்வு சிகிச்சைக்கு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா டீடாக்ஸ் தான். அவங்கள வர வச்சு உட்கார வச்சு 7 நாட்களுக்கு வீட்டில் உட்கார வச்சு டீடாக்ஸ் கொடுப்பேன். ஏன்னா வெளியில் அமிச்சா குடிச்சிருவாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இல்லை மருத்துவமனையில் அட்மிட் பண்ண வச்சு முதல் நாள் 30, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, கடைசி 5வது நாள் 6வது நாள் 105 மில்லி கொடுத்து 7வது நாள் காலையில் பேதிக்கு மருந்து கொடுப்போம். இந்த டீடாக்ஸ் முடிச்சா 50% அவங்களுக்கு குடிக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. இன்றைக்கு ஆண்கள் குடியை பற்றி தானே நம்ம பேசுகிறோம். ஓசூரில் வந்து ஒரு தலைமை ஆசிரியர் ஒருத்தர் என்னை வந்து பார்த்தாங்க. கணவனும் தலைமை ஆசிரியர், மனைவியும் தலைமை ஆசிரியர். குடிப்பழக்க நிவாரணம் கவுன்சிலிங் வேணும்னு வந்தாங்க. நான் யோசித்தேன், கணவர் தான் குடிப்பார் போல இருக்கு. கணவர் சொல்கிறாரு, எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த அம்மாவை கண்ட்ரோலே பண்ண முடியல சார், டெய்லி குடிக்கிறாங்க சார், ஒரு குவார்ட்டர் குடிக்கிறாங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நான் ஊர்லேயே இல்லை, ஊருக்கு வெளியில் இப்போ நாங்கள் வந்துட்டோம், இவங்களை காலையில் வேலைக்கு அனுப்புறதுக்குள்ளே உயிரே போகுது, வயசு 52 தான் ஆச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னு வந்தார். அவங்களுக்கு நான் டீடாக்ஸ் சிகிச்சை தான் கொடுத்தேன். 7 நாட்களுக்கு நெய் மருந்து சாப்பிடுங்க, 8வது நாள் பேதிக்கு மருந்து எடுங்க பார்க்கலான்னு கொடுத்துருந்தேன். 7 நாள் டீடாக்ஸ் முடித்த பிறகு தொலைபேசியில் ஆன்லைனில் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த அம்மா நைட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் தூங்குறாங்க சார், தூக்கம் இல்லைன்னு டார்ச்சர் பண்ணி தான் குடிப்பாங்க, இப்போ தூங்குறாங்க.
இந்த ஒரு வாரமாக அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணலை, இப்போ டீடாக்ஸ் முடிச்சு 10 நாள் ஆச்சு, ட்ரிங்க்ஸ் பண்ணலை சார் அப்படின்னாரு. அடுத்த முறை போகும்போது அந்த அம்மாவை கேட்டேன், என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னும் போது மகிழ்ச்சியாக சொன்னாங்க, சார் குடிக்கணுன்ற எண்ணம் எனக்கு குறைஞ்சி போச்சு, குடிக்கணுங்கிற எண்ணமே இல்லை சார், நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், சொசைட்டியில் இப்போ தான் எனக்கு எவ்வளோ மரியாதை இழந்து போயிருக்கேன் அப்படிங்கிறது புரியுது, இப்போ குடிக்காமல் நான் இருக்கங்கிறத பள்ளிக்கூடத்தில் மாணவர்களோ அல்லது ஆசிரியர்களோ பார்க்கும்போது என்னை ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் தான் சார் என்னோடய குலதெய்வம்னு காலில் விழுந்து கும்பிட்டு போனாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி குடிப்பழக்கத்தை நிறுத்தணுன்ற குடும்பத்தில் நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்கள், நம்மளோட சகோதர சகோதரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா டீடாக்ஸ் செஞ்சாலே அதில் மாற்றம் வந்து விடுவதை பார்க்க முடியும். 5வது, குடிப்பழக்கத்தை இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியல அப்படின்னா கூட மானச ஆர்க்கம். இந்த மானச ஆர்க்கத்தை விட சிறந்த குடிப்பழக்கத்தை குறைக்கக்கூடிய, நிறுத்தக்கூடிய மருந்து கிடையாது. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பெண் குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு புத்திசாலிகளாக்கி கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவர்களாக்கி அமெரிக்காவில் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்புகிறோம். ஆனால் நிறைய குழந்தைகள் இங்கே கட்டுப்பாடான ஒரு சமூகமாக இருந்த பிறகு அங்கே போய் அவர்களுக்குள்ள பணம் வருமானம்ங்கிறது பெரிய அளவில் ஆன பிறகு அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில மாறுபாடுகள், சில உறவுகள் அவர்களை தவறான பாதைக்கு அழிக்கும் போது சொல்லுவதற்கே கஷ்டமாக இருக்குது. நிறைய பெண்கள், இந்தியாவிலிருந்து சென்ற பெண்கள் அமெரிக்காவில், யூரோப்பில், ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் வந்து இந்த மேரிலாண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபேமிலி, கணவன் மனைவி 2 பேருமே அங்கேருந்து வந்திருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி தான் கவுன்சிலிங். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக ஆர்கியூ பண்ணுது. ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒயின் சாப்பிட்டா தப்பா, பிராண்டி சாப்பிட்டா தப்பா, வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமையில் நான் அவுட்டிங் போனால் தப்பா, இவர் எனக்கு எதுக்குமே பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலாட்டா. அப்புறம் அந்த பெண்ணுக்கு இதோடைய மருத்துவம் சார்ந்த காரணங்கள் என்ன, காரணிகள் என்னன்னு சொல்லும்போது அவங்க மாஸ்டர்ஸ் படிச்சிருக்க பொண்ணு, அந்த பொண்ணு எதுக்குமே அக்செப்ட் பண்ணல. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், சரி நான் அவங்கள அனுப்பின பிறகு என்கிட்ட கேட்டார், சார் தெரியாமல் கொடுக்கறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா, ஏன்னா சொன்னால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, குடிப்பழக்கத்தை விடுறதுக்கும் அவங்க ரெடியாக இல்லை, என்னோடய சோஷியல் ப்ரெஷர், நான் அவங்கள டைவர்ஸ் பண்ண முடியாது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார். அமெரிக்காவில் போய் என் மனைவி குடிக்கிறா, எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? மானச ஆர்க்கம் அவருக்கு தீர்வாக கொடுத்தேன். இன்றைக்கி யாரெல்லாம் நம்ம குடும்பத்தில் குடிகாரர்கள் இருக்காங்க, ஆனால் குடிக்கிறத நிறுத்தத்துக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க, குடிக்க அடிமையாக இருக்க மட்டும்தான் விரும்புகிறாங்க. அப்போ அந்த மாதிரி குடிகாரர்களை திருத்துவதற்கு, அவர்களுக்கு தெரியாமலே கொடுத்து அவர்களை திருத்துவதற்கு உதவி செய்யக்கூடிய, தெரிந்தும் கொடுக்கலாம் தெரியாமலும் கொடுக்கலாம், கொடுக்க உதவி செய்யக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த மானச ஆர்க்கம். மனநோய்க்கும் தூக்கத்திற்கான சிறந்த மருந்தாக இருந்தாலும் கூட அடிக்கடி குடி, போதை, பாக்கு இடுவது, புகையிடுவது, போதைப் பொருளாக இருக்கக்கூடிய கஞ்சா மாதிரி பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் யாராவது நம்ம குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்க சாப்பிட்ற காஃபி, டீ, ரசம், சாப்பாடு எதில் வேணால் கலந்து கொடுக்கலாம். 50 சொட்டு காலை, 50 சொட்டு மதியம், 50 சொட்டு இரவு, 3 வேளையும் அது சுவையற்ற ஒரு மருந்து தான். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 3லிருந்து 6 மாத காலம் வரும்போது அப்படியே குடிக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து ஒரு ஸ்டேஜில் முற்றிலுமாகவே நின்று போய் விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டீடாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை விட முக்கியமாக நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாது, பேஷண்ட்டோட கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவர்களுக்கு இந்த மானச ஆர்க்கத்தை கொடுக்கலாம். 50 சொட்டு சாப்பிடக்கூடிய உணவில் எதில் வேண்டுமானாலும் கலந்து கொடுக்கலாம். ஸோ இது தெரிந்தும் சரி தெரியாமலும் சரி குடிப்பழக்கம், போதை பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிறந்த மருந்து தான் மானச ஆர்க்கம். சுவை இருக்காது, நிறம் இருக்காது, எதுலையாவது கலந்து கொடுத்தா கூட என்ன கலந்து கொடுக்குறோன்னு தெரியாமல் கொடுக்கலாம். இன்னும் நிறைய பேர் பயப்படுவாங்க, சார் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வராரே அவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. தாராளமாக குடிக்கின்ற நிலையில் இருந்தால் கூட அதை கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கங்கள் மாறுவதற்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நோயுடைய தன்மையை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்துவதற்கு பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த மானச ஆர்க்கம்னு சொல்லலாம். நண்பர்களே, இன்றைக்கு குடிப்பழக்கம் குணப்படுத்த முடியாத நோயாக நாம் பார்த்து சமூகத்தில் நமக்கு வேண்டியவர்களும், நண்பர்களும், உறவினர்களும், சில குடும்பங்களும், ஏன் மிகப்பெரிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய சில குழந்தைகள் கூட இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கை கெட்டுப்போவது மட்டுமல்ல, அனைத்துமே கெட்டுப்போகின்ற ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்ப இந்த நிலையை மாற்றுவதற்கு இன்றைக்கு எவ்வளவோ சிகிச்சை முறைகள், இயற்கை சிகிச்சை முறைகள் இருந்தாலும் கூட, சிகிச்சைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு கூடுதல் அப்படிங்கிறதும், நம்பிக்கையற்ற ஒரு மனநிலையும் தான் அவர்களையும் சிரமப்பட வைத்து, நம்மையும் சிரமப்பட வைக்கிறது. இன்றைக்கு இந்த போதையில் பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு சிறந்த சிகிச்சைகள் உண்டு. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில், உங்களுடைய கம்யூனிட்டியில், உங்களுடைய குடும்ப நண்பர்கள் யாராவது இந்த பழக்கத்தில் இருக்காங்கன்னா அவர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு குடும்பம் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையையே மீட்டு கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த போதை பழக்கம் சார்ந்த, மனநோய் சார்ந்த சிரமங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது, அது சார்ந்த கேள்விகள் அல்லது அது சார்ந்த விஷயங்கள் என்கிட்ட கேட்கணுன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேள்வியாக கேட்க முடியுமான்னு பாருங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும்போது இதற்கான பதில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.